ஹாய் டியர்ஸ், வணக்கம் தமிழ் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பழத்தில் எப்படி இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் இங்கே 2 பழமும் 1 கப்பு அரிசி மாவும் தான் எடுத்திருக்கு. ஒரு பவுல்லேக்கு இந்த அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக உப்பு, தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இட்லி மாவு பதத்தில் இருக்கணுங்க. அது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இன்னொரு பழமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் அவிலுமே, அப்புறம் தேங்காய் துருவியது, பாதாம், அப்புறம் கொஞ்சமாக வெல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிக்ஸும் இந்த பழத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இட்லி தட்டை வந்து ஆயில் தடவி எடுத்துக்கலாம். அதுலேக்கு ஃபுல்லாக வந்து மாவு ஊற்றாதீங்க. ஒரு 3/4 பாகத்தோட மாவு ஊற்றினா போதும். அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் வந்து அந்த பழம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கோங்க. இனி வந்து இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இட்லியெல்லாம் கரெக்டாக வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்குங்க. நம்மளோட ஹெல்த்தியான பனானா இட்லி இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு பனானா சாப்பிட்ற பிடிக்கலன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.